புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 12 தொடக்கம் 16. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். சிந்தனை: உடலெல்லாம் தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருந்த ஒருவர் இயேசுவிடம் வந்து அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாட இயேசு ஓரிரு வார்த்தைகளில் பதிலளிக்கின்றார். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றதோடு இயேசு நினைத்து பார்க்க முடியாத ஒரு செயலை ஆற்றுகின்றார். அந்த தொழுநோயாளியை தொடுகின்றார். உடனேயே அவர் நலமடைகின்றார். அப்போது இயேசு அவரை குருவிடம் அனுப்பி வைக்கின்றார். மறுபக்கத்தில் இயேசுவை பற்றிய செய்தி எங்கும் விரைவாக பரவுகிறது. அதை கேட்டவர்கள் அவரது வார்த்தையை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடுகின்றனர். ஆனால் இயேசு எதிர்பாராத இன்னொரு செயலை செய்கின்றார். தம்முன் வந்து கூடி நிற்கின்ற பெருந்திரளான மக்களை விட்டுவிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் என்று வாசகம் கூறுகின்றது. வந்திருந்த மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களின் நோய் நொடிகளை நலமாக்கி தம்மிலே அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்யக்கூடிய அரிய சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டு இயேசு ஏன் தனிமையில் செபிக்கச் சென்றார்? தம் சீடர்களுக்கு உண்மையை கற்பித்து அவர்களை விண்ணகத்துக்கு வழிநடத்தி செல்லுவதே இயேசுவின் பணி. இப்பணியை அவர் போதனைகள், புதுமைகள் மூலம் மட்டும் செய்யவில்லை, செபத்தின் மூலமாகவும் செபத்தின் முன்மாதிரியாக இருப்பதன் மூலமாகவும் தம் பணியை ஆற்றுகின்றார். தனிமையில் சென்று தன் தந்தையிடம் செபிப்பதன் மூலம் வாழ்வில் செபம் மிகவும் முக்கியமானது என்பதையும் தம்மை பின்தொடர்ந்து வந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார். வெறும் புதுமைகள் மிகவும் முக்கியமானவை அல்ல. செபம், விண்ணக தந்தையுடனான உறவு வாழ்வில் மிகவும் அவசியமாகும். எமது வாழ்வில் ஆரோக்கியமான செப வாழ்வை நாம் மேற்கொண்டு வந்தால் அதை மற்றவர்கள் காண அனுமதிப்பதும் நற்செய்தி பகிர்வேயாகும். இதனை போலியானதாகவோ மக்களின் புகழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காகவோ செய்யாமல் எமது வாழ்வில் செபம் மிக முக்கியமானது என்று நாங்கள் செய்து வருவதை மற்றவர்கள் கண்டு அதனை அவர்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் காண அனுமதிக்க வேண்டும். அன்றாடம் நாம் திருப்பலிக்கு போய் வருவது, நற்கருணை சந்திப்பை மேற்கொள்வது, தனித்திருந்து செபிப்பதை மற்றவர்கள் காணும் போது அவர்களும் செப வாழ்வுக்குள் ஈர்க்கப்படலாம். எமது செப வாழ்வை மற்றவர்கள் காண அனுமதிப்பது எமது நற்செய்தி அறிவிப்பு பணியே என்பதை
இன்று சிந்திப்போம். எமது செப வாழ்வின் கனிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள நாம் கடவுளின் ஆசியாக அவர்களுக்கு இருக்க முயல்வோமாக. செபம். ஆண்டவரே, செபத்தில் எம்மை மேலும் மேலும் அர்ப்பணிக்க அருள் தாரும். ஆமென்.